நடிகை ஜெயசித்ரா வாழ்க்கை வரலாறு. நடிகை ஜெயசித்ரா 1970களில் தனது குரலாலும் உடல் மொழியாலும் துள்ளல் மற்றும் துடுக்குத்தனமான பேச்சாலும் நடிப்பாலும் தனித்துவமான அழகாலும் அன்றைய இளைஞர்களின் மனங்களை கொள்ளை கொண்ட அற்புதமான நடிகை ஆவார். 6 வயதில் குழந்தை நட்சத்திரமாக தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கியவர். எம்ஜிஆர், சிவாஜி, முத்துராமன், சிவகுமார், ஜெய்சங்கர் போன்ற ஜாம்பவான்களுடன் மட்டுமல்லாது கமல்ஹாசன், சத்யராஜ், பிரபு, விஜய், அஜித் என்று அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்களுடனும் நடித்து என்றுமே மறக்க முடியாத நடிகையாக நமது மனங்களில் பதிந்து போனவரும் கூட. ஜெயசித்ரா ஒரு கண்ணை மூடிக்கொண்டு பேசும் அழகும், நாக்கை துருத்தி கொண்டு கையை ஆட்டிக்கொண்டு பேசுகிற ஸ்டைலும், பின்புறமாக கையை கட்டிக்கொண்டு உடல் மொழியால் நடிப்பை வெளிப்படுத்துகிற ஸ்டைலும் ரொம்பவே தனித்துவமானது. சினிமா ரசிகர்களை கவர்ந்த ஒன்று. அது மட்டுமின்றி திரையுலகில் கிடைத்த பெரும் புகழை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பணம், புகழ், மற்றவர்கள் பார்த்து மெச்சும்படியான குடும்ப வாழ்க்கை என்று மிக சிறப்பாக செட்டில் ஆன இவர் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார்? இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது? குறத்திமகன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர் ஒரே வருடத்தில் 26 படங்களில் நடிக்கும் அளவிற்கு புகழ் பெற்றது எப்படி? திருமணத்தை பற்றி யோசிக்காமல் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று கணேஷ் அவர்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தது எப்படி? கணவர், குடும்பம், குழந்தைகள் என மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த இவரது வாழ்க்கையில் சுற்றி இருந்தவர்களால் வந்த பிரச்சனைகள் என்னென்ன, தற்போது எந்த மாதிரியான சூழலில் வாழ்ந்து வருகிறார் என்று பலருக்கும் தெரியாத இந்த குறும்புத்தனமும் சுட்டித்தனமும் நிறைந்த அழகு குயிலின் தெரியாத வாழ்க்கை நிகழ்வுகளை இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். திரையுலகில் தனக்கென்று ஒரு தனித்த அடையாளங்கள் வைத்துக் கொண்டு கலக்கிய ஜெயசித்ரா அவர்கள் 1957ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி மகேந்திரன், ஜெயஸ்ரீ தம்பதியருக்கு ஒரே மகளாக சென்னையில் பிறந்தார். பெற்றோர்களால் இவருக்கு வைக்கப்பட்ட பெயர் லட்சுமி ரோஹிணி தேவி என்பதாகும். இவரது அப்பா மகேந்திரன் கால்நடை மருத்துவராக ஒருபுறம் பணியாற்ற, மற்றொரு புறம் அம்மா ஜெயஸ்ரீ அம்மாஜி என்ற பெயரில் தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் NT ராமராவ் போன்றவர்களுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்து வந்துள்ளார். இதனால் ஜெயசித்ராவின் அப்பா அம்மா இருவரும் வேலை நிமித்தமாக இவர் பிறப்பதற்கு முன்பாகவே சென்னைக்கு வந்து குடியேறி விட்டிருக்கிறார்கள். சென்னை வந்த சிறிது நாட்களிலேயே ஜெயசித்ராவும் பிறகு அவரை பாட்டியின் அரவணைப்பில் வளர விட்டுவிட்டு பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு சென்று விடுவார்களாம். பாட்டியின் பாதுகாப்பில் வளர்ந்து வந்த ஜெயசித்ரா சென்னை தியாகராய நகரில் செயல்பட்டு வந்த வித்யோதயா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்து வந்துள்ளார். இந்த சமயத்தில் விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும் ஜெயசித்ராவை அவரது அம்மா அம்மாஜி தன்னுடனேயே வா என்று சொல்லி தான் நடிக்கும் படங்களின் படப்பிடிப்பு தளத்திற்கு கூடவே அழைத்து செல்லுவாராம். அப்படி அழைத்து சென்று வந்த நேரத்தில் அங்கு நடக்கும் நிகழ்வுகளை கண்டு வியப்பதோடு கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்பு, நடனம் ஆகியவற்றின் மீதான ஆர்வம் ஜெயசித்ராவிற்கு அதிகமாகவே ஏற்பட தொடங்கியுள்ளது. மகளிடம் இருக்கும் ஆர்வத்தை நன்கு உணர்ந்து கொண்ட ஜெயசித்ராவின் அம்மா அம்மாஜி அவர்கள் தனது மகளை பரதநாட்டியம், குச்சிப்புடி போன்ற நடன வகுப்புகளில் சேர்த்து விட்டு அவற்றில் சிறந்து விளங்கவும் செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஜெயசித்ராவின் ஆர்வத்திற்கும் திறமைக்கும் தீனி போடும் விதமாக அவரது 10வது வயதில் தெலுங்கு படம் ஒன்றில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க கேட்டு அழைப்பு வர அவரது அம்மாவும் சம்மதம் தெரிவித்து மகளை தன் மேல் பார்வையிலேயே நடிக்க வைத்திருக்கிறார். அந்த படம்தான் 1967ஆம் ஆண்டு தெலுங்கில் கும்மாடி, SP ரங்காராவ், அஞ்சலி தேவி ஆகியோர் நடித்து வெளிவந்த பக்த போதனா திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கும்மாடி, அஞ்சலி தேவி ஆகியோருக்கு மகளாக படம் முழுக்க வந்து தன் துரு நடிப்பால் எல்லோரையும் ரசிக்க வைத்திருப்பார் ஜெயசித்ரா. இதற்கு பிறகு மேலும் நடன திறமையையும் வெளிப்படுத்தும் விதமாக பரதநாட்டியத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்த ஜெயசித்ரா தனது 11வது வயதில் குச்சிப்புடி நடனத்திற்கு என்று அரங்கேற்றம் நடத்தி அந்நிகழ்ச்சியில் எல்லோரின் பாராட்டுதலையும் நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் சிறிது காலம் கழித்து 1972ஆம் ஆண்டு தெலுங்கின் மிகப்பெரிய இயக்குனரான விட்டலாச்சாரியார் அவர்களின் தெலுங்கு படத்தில் நாகேஸ்வர ராவ் அவர்களுக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கான மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிக்கப்பட்ட பிறகு மிகவும் இளமையாக, சின்ன பெண்ணாக, துருதுருப்பாக காணப்படுவதால் அந்த கதாநாயகி ரோலுக்கு இவர் சரியாக இருக்க மாட்டார் என்று கூறி வேறு வழி இல்லாமல் விட்டலாச்சாரியார் அவர்கள் நிராகரித்திருக்கிறார். இந்த நேரம் தமிழில் விட்டலாச்சாரியார் அவர்களின் நண்பரான இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தனது குறத்திமகன் படத்திற்கு அதே இளமையோடு
முகம் முழுக்க துருதுருப்பாக அழகான பெண் ஒருவரை கதாநாயகியாக்க தேடிக்கொண்டிருப்பதை கேள்விப்பட்டு அவரிடம் ஜெயசித்ராவை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார் விட்டலாச்சாரியார். பிறகு KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஜெயசித்ராவின் அம்மாவிடம் அனுமதி கேட்டு நேராக ஜெயசித்ரா படித்துக் கொண்டிருந்த வித்யோதயா பள்ளிக்கூடத்திற்கு ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர சொல்லி அந்த படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பை அப்பொழுதே உறுதிப்படுத்தி இருக்கிறார். 1972ஆம் ஆண்டு ஜெமினி கணேசன், KR விஜயா, மாஸ்டர் ஸ்ரீதர், கமல்ஹாசன் ஆகியோர் நடித்து வெளிவந்த இந்த படத்தில் புரத்தி மகனாக வரும் மாஸ்டர் ஸ்ரீதருக்கு ஜோடியாக MN நம்பியாருக்கு மகளாக கமலா என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். கதாநாயகியாக முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு 15 வயதிலேயே வெகுளித்தனமும் அப்பாவித்தனமும் கலந்த பெண்ணாக தனது தேர்ந்த நடிப்பை வழங்கி எல்லோரின் பாராட்டையும் பெற்றிருந்த ஜெயசித்ராவிற்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைந்து தமிழ் திரையுலகில் நல்ல அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்தது. இதனால் இதே ஆண்டில் மீண்டும் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்திலேயே முத்துராமன், பிரமிளா, SV ரங்காராவ், G வரட்சுமி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வெளிவந்த வாழையடி வாழை என்ற படத்தில் நடித்து இன்னும் புகழ் பெற்றார். பிறகு அடுத்த ஆண்டான 1973ஆம் ஆண்டு K பாலச்சந்தர் அவர்களின் படமான அரங்கேற்றம், சொல்லத்தான் நினைக்கிறேன், PR பந்துலு அவர்களின் ஸ்கூல் மாஸ்டர், AC திருலோகச்சந்தர் அவர்களின் பாரத விலாஸ், P மாதவனின் பொண்ணுக்கு தங்க மனசு என்று வரிசையாக ஒரே ஆண்டில் 8 படங்களில், அதுவும் பெரிய இயக்குநர்களின் படங்களில் நடிக்கும் அளவிற்கு சிறிது நாட்களிலேயே திரையுலகில் உச்சத்தை பெற்றார். இதில் K பாலச்சந்தர் அவர்களின் படமான அரங்கேற்றம் மற்றும் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆகிய படங்கள் இவருக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திய படங்களாகும். அரங்கேற்றம் படத்தில் SV சுப்பையா அவர்களுக்கு மகளாக மிகப்பெரிய பாடகியாக வர வேண்டும் என்ற கனவோடு மங்களம் என்னும் கதாபாத்திரத்தில் வந்த 10 பேர்களில் ஒருவராக நடித்திருந்தவர் சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி அமர்க்கலப்படுத்தி இருந்தார். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், சிவகுமார், ஸ்ரீவித்யா, சுபா என எல்லோரும் மிக சிறப்பாக நடித்திருந்த போதிலும் SV சுப்பையாவிற்கு 3வது மகளாக புஷ்பா என்னும் கதாபாத்திரத்தில் வரும் ஜெயசித்ராவின் துரு மற்றும் துடுக்குத்தனமாக பேசி கவரும் நடிப்பு மிகப்பெரிய ரசிக்கும்படியாகவும் படம் முடிந்து வெளியே வரும்போது நம் மனதை விட்டு வெளியே அகலாத அவ்வளவு அற்புதமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருப்பார். அதே ஆண்டு AC திருலோகச்சந்தர் அவர்கள் இயக்கி வெளிவந்த பாரத விலாஸ் படத்தில் சிவாஜி, KR விஜயா அவர்களுக்கு மகளாக சுந்தரி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் நடிக்கும் போது +2 அரையாண்டு தேர்வு எழுதி கொண்டிருந்த ஜெயசித்ரா தினமும் நிறைய சிரமங்களை எதிர்கொண்டு பள்ளி நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் தேர்வை ஒருபுறம் எழுதி கொண்டே இன்னொரு புறம் இந்த படத்தில் வந்து நடித்து கொடுத்தாராம். இப்படி 16, 17 வயதிலேயே படிப்பு, நாட்டியம், நாடகங்களில் கலந்து கொண்டு அரங்கேற்றம் செய்வது தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பிற மொழி திரைப்படங்களிலும் நடிப்பது என மிகவும் பிஸியாக செயல்பட தொடங்கி இருக்கிறார். இந்த நேரங்களில் ஜெயசித்ரா அவர்களை நோக்கி பட வாய்ப்புகள் வந்து வரிசை கட்டி நிற்கவே ஒரு வழியாக +2 தேர்வு முழுமையாக எழுதி முடித்துவிட்டு அதோடு படிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு சினிமாவில் மட்டும் தீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளார். அப்படி 1974ஆம் ஆண்டு மட்டும் எங்கம்மா சபதம், பணத்துக்காக, அக்கறை பச்சை, உங்கள் விருப்பம், இதயம் காக்கிறது, பாத பூஜை, கடவுள் மாமா, தாய்ப்பாசம், வெள்ளிக்கிழமை விரதம், கல்யாணமாம் கல்யாணம், தீர்க்கு சுமங்கலி, கலை உலக கண்ணன் என வரிசையாக தென்னிந்திய மொழி படங்கள் அனைத்திலும் ஒரே வருடத்தில் 26 படங்களில் நடித்து உச்ச நட்சத்திர நடிகையாக மாறியதோடு அந்த காலகட்டங்களில் ஜெயசித்ரா தவிர வேறு எந்த நடிகையும் இப்படி ஒரே வருடத்தில் இவ்வளவு படங்களில் நடிக்கவில்லை என்ற பெயரையும் புகழையும் திரையுலகினர் மத்தியில் பெற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி இந்த சமயத்தில் தமிழில் பெரும்பாலான படங்களில் சிவகுமார் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோருடன் நடித்திருந்த ஜெயசித்ரா அவர்களுக்கு இந்த படங்கள் அனைத்தும் ஓரளவு வெற்றி படங்களாக அமைந்திருந்தாலும் வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படம் மட்டும் நல்லதொரு அங்கீகாரத்தையும் பெண் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அடையாளத்தையும் பெற்றுக் கொடுத்த படமாக இவருக்கு அமைந்தது. சாண்டோ சின்னப்பதேவர்களின் தயாரிப்பில் வெளிவந்த இந்த படத்தில் நாகதோஷம் உள்ள பெண்ணாக பார்வதி என்னும் கதாபாத்திரத்தில் தோன்றி படம் முழுவதும் பாம்புடன் பேசி நடித்திருக்கும் காட்சிகளில் எல்லாம் நம்மை மெய்மறந்து ரசிக்க வைத்திருப்பார். அதிலும் சிவகுமாருடன் திருமணம் நடைபெற்று அடுத்த நிமிடமே கணவர் செய்த அறியாத செயலால் பாம்பு இறந்து விட்டதோ என்று எண்ணி பயந்து கொண்டிருந்த ஜெயசித்ராவை பாம்பு வந்து எழுப்புவது போன்ற காட்சியில் பாம்புடன் நடிக்கிறோம் என்ற எந்த பயத்தையும் முகத்தில் காட்டாது மிக அற்புதமாக நடித்து தனது அசாத்திய திறமையை வெளிப்படுத்தி இருப்பார். இந்த காட்சி படமாக்கப்படும் போது ஜெயசித்ரா பாம்புடன் எப்படி பயமில்லாமல் நடிக்கிறார் என்று பார்ப்பதற்காகவே
பத்திரிகைகளில் இருந்தும் படக்குழுவினர் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் கூட்டமாக கூடி கண் இமைக்காமல் பயத்தோடு பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஜெயசித்ராவோ மிகவும் பயமில்லாமல் நடித்துவிட்டு சாதாரணமாக எழுந்து வந்ததை பார்த்ததும் சுற்றி இருந்தவர்கள் கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த சீனை பார்ப்பதற்காகவே படம் வெளியான முதல் நாளன்று சென்னை வெலிங்டன் திரையரங்கிற்கு சென்ற ஜெயசித்ரா அவர்கள் பாம்புடன் தோன்றும் ஒவ்வொரு காட்சிகளுக்கும் அங்கு ரசிகர்கள் கொடுத்த ஆரவாரத்தையும் கை தட்டல்களையும் பார்த்துவிட்டு அசந்தே போயிருக்கிறார். இந்த படத்திற்கு பிறகு தொடர்ந்து சிவகுமார், ஜெய்சங்கர், கமலஹாசன் மட்டுமின்றி ரவிச்சந்திரன், விஜயகுமார், ரஜினிகாந்த் ஆகியோருடன் இணைந்து பட்டிக்காட்டு ராஜா, பட்டாம்பூச்சி, யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, தேன் சிந்துதே வானம், இன்ஸ்பெக்டர் மனைவி, தொட்டதெல்லாம் பொன்னாகும், குமார விஜயம், ஆசை 60 நாள், பயணம், நீயின்றி நானில்லை, வரப்பிரசாதம், இளமை ஊஞ்சலாடுகிறது என ஓய்வே இல்லாமல் நடித்து வந்தவருக்கு முதல் முறையாக மக்கள் திலகம் எம்ஜிஆர்களுடன் நவரத்னம் என்ற படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து நடித்திருந்தார். படத்தில் SM லட்சுமிக்கு பேத்தியாக, புஷ்பலதாவிற்கு தங்கையாக நடித்திருந்த ஜெயசித்ரா அவர்களுக்கு இந்த படம் நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது மட்டுமின்றி பின் நாட்களில் தனது வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கும் தகவல் சொல்லாமலேயே கேள்விப்பட்டதை வைத்து நேரில் வந்து வாழ்த்து சொல்லும் அளவிற்கு மக்கள் திலகத்தோடு நெருங்கி பழகும் வாய்ப்பையும் இந்த படம் அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதே போல நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு மகளாக ஆரம்பத்தில் பாரத விலாஸ் படத்தில் நடித்து அறிமுகம் கிடைத்திருந்தாலும் அடுத்தடுத்து சத்தியம், பைலட் பிரேம்நாத், ரத்தபாசம், லட்சுமி வந்தாச்சி போன்ற படங்களிலும் குழந்தையாளாக, மருமகளாக, சகோதரியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து நடித்து புகழ் பெற்றது மட்டுமின்றி சிவாஜி வீட்டு பெண்ணாகவே மாறி போனார். இப்படி 1980களின் தொடக்கம் வரை தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் முன்னணி நடிகர்கள் பலருடன் ஜோடி சேர்ந்து நடித்து வந்த ஜெயசித்ரா தனது தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை சார்பில் கோவில்களில் நடத்தப்படும் நாட்டிய நாடகங்களிலும் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட நாடகங்களையும் அரங்கேற்றி சாதனை புரிந்து உள்ளார். திரைப்படங்கள், நாட்டியம், நாடகம் என பம்பரமாக சுற்றி செயல்பட்டு வந்த ஜெயசித்ரா அவர்கள் ஒரு கட்டத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் திருமண பந்தத்திற்குள் நுழைய வேண்டும் என்று யோசிக்க சொன்ன உறவுகள் வற்புறுத்தவே வேறு வழியின்றி ஜெயசித்ரா அவர்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். குடும்பத்தினர் ஜெயசித்ராவுக்காக பார்த்து வைத்திருந்த மாப்பிள்ளை முன்பே ஜெயசித்ராவுக்கு பரிச்சயமான கோயமுத்தரை சேர்ந்த தொழிலதிபரான கணேஷ். இவர் ஏற்கனவே JPR அவர்களின் கல்லூரி மட்டுமின்றி சில முக்கியமான தொழில்களில் அவர் கூட சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தவர் என்ற முறையில் ஒரு முறை கல்லூரி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஜெயசித்ராவை அழைத்து வரும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருந்ததால் அதன் மூலம் ஜெயசித்ரா அவர்களுக்கு நன்கு அறிமுகமாகி அவருக்கு மட்டுமின்றி குடும்பத்தினர் அனைவருக்கும் பிடித்த நபராக மாறி போனார் கணேஷ். இதனால் ஜெயசித்ராவின் அப்பா அம்மா இருவருக்கும் கணேஷ் அவருடைய குணநலன்கள் மிகவும் பிடித்து போனதால் இவர்தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை என்று தேர்வு செய்து மகளையும் சம்மதிக்க வைத்து 1983ஆம் ஆண்டு சென்னையில் ஜெயசித்ரா, கணேஷ் அவர்களின் திருமணம் பெரியோர்கள் மற்றும் திரையுலகை சார்ந்தவர்கள் அனைவரது முன்னிலையிலும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருமணத்திற்கு கொஞ்சம் முன்பாகத்தான் தன்னை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் படமான நாயக்கரின் மகள் படத்தில் சத்யராஜுடன் இணைந்து நடித்த இவர் இந்த படம் அவருக்கு 100வது படமாகவும் அமைந்து நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுத்திருந்தது. இந்த சமயத்தில் திருமணத்திற்கு பிறகு ஓராண்டு நடிக்காமல் இருந்து குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வருவதை பார்த்துவிட்டு அவரது கணவரே மீண்டும் நடிக்க சொல்லவும் 1985 இருந்து அடுத்தடுத்து நடிக்க வந்த புதுமுக நடிகர்களோடு அர்ஜுன், சுரேஷ், கார்த்திக், ரகுமான், பிரபு, விஜய், அஜித், விக்னேஷ் போன்றவர்களின் படங்களில் அம்மா, மாமியார் போன்ற கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் 1988ஆம் ஆண்டு வெளிவந்த அக்னி நட்சத்திரம் என்ற படத்தில் விஜயகுமார் அவர்களுக்கு 2வது மனைவியாக, கார்த்திக்கிற்கு அம்மாவாக, கமலா என்னும் கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடித்து மற்றொரு பரிமாணத்தில் நடிப்பில் அசத்தி இருந்தார். ஆனால் இதில் மறக்க முடியாத சம்பவம் என்னவென்றால் இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது தான் திருமணமாகி 5 ஆண்டுகளுக்கு பிறகு கருவுற்றிருந்ததாகவும் வயிற்றில் மகனை சுமந்தபடி ஜெயசித்ரா இந்த படத்தில் கார்த்திக்கிற்கு அம்மாவாக நடித்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. படம் வெளிவந்து 4-5 மாதங்களிலேயே இவருக்கு மகன் அம்ரீஷ் பிறக்க சிறிது காலம் நடிப்பு உலகத்திற்கு ஓய்வு கொடுத்து விடலாம் என்று முடிவில் இருந்திருக்கிறார் ஜெயசித்ரா. ஆனால் சினிமாவோ அவரை ஓய்வெடுக்க விடுவதாக இல்லை. மகன் பிறந்து கை குழந்தையாக தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருந்த நேரத்திலேயே ஜெயசித்ராவின் குருநாதரான K. பாலச்சந்தர் அவர்கள் தான் தயாரித்து இயக்கியிருந்த புது புது அர்த்தங்கள் படத்தில் நடிகை கீதாவிற்கு அம்மாவாக, ரகுமானுக்கு மாமியாராக காஞ்சனா என்னும் கதாபாத்திரத்தில் வந்து நடித்து தரும்படி கேட்டிருக்கிறார். ஜெயசித்ராவோ
கை குழந்தையான மகனை விட்டு வந்து நடிப்பது மிகவும் சிரமம் என்பது கே பாலச்சந்தர் அவர்களுக்கு எடுத்து கூறி முதலில் மறுத்திருக்கிறார். ஆனால் கே பாலச்சந்தர் அவர்களோ இல்லை இல்லை, உன்னால் மட்டும்தான் இந்த கேரக்டரை சிறப்பாக நடிக்க முடியும், மகனுக்காகத்தான் யோசிக்கிறாய் என்றால் நான் வேண்டுமானால் உனது வீட்டிற்கு மிக அருகிலேயே படப்பிடிப்பை வைத்துக் கொள்கிறேன், தேவையான வசதி வாய்ப்புகளையும் செய்து தருகிறேன் என்று நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கவும் அதற்கு மேலும் மறுப்பு எதுவும் சொல்ல முடியாமல் அந்த படத்தில் நடிக்க சம்மதம் சொல்லி இருக்கிறார். இந்த படத்தில் பணக்கார மாமியாராக தன் மகளுக்காக எப்பேற்பட்ட விஷயங்களையும் சாதித்து காட்டும் திமிர் பிடித்த நபராக ஜெயசித்ரா நடித்திருந்தார். இதில் இவர் பேசிய தமிழ் மற்றும் தெலுங்கு கலந்த வசனங்கள் பார்க்க சுவாரஸ்யமாக இருந்ததோடு அத்தகைய காட்சிகளை தனக்கே உரிய ஸ்டைலில் மெருகேற்றி ஒரே டேக்கில் நடித்து கே பாலச்சந்தரையே அந்த சமயம் அசத்தி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக படத்தின் முதல் பகுதியில் ரகுமான், விவேக் ஆகிய இருவரோடும் சேர்ந்து இவர் செய்த ரகளைகளும், இரண்டாம் பகுதியில் மகளை நினைத்து உருகும் காட்சிகளையும் இன்றைக்கு வரைக்கும் யாராலும் மறக்க முடியாது. அதே போல இந்த படத்திற்கு பிறகு 1995ஆம் ஆண்டு வெளிவந்த மாமன் மகள் என்ற படத்தில் நடிகை மீனாவிற்கு அம்மாவாக, சத்யராஜுக்கு மாமியாராக நடித்திருந்த ஜெயசித்ரா சத்யராஜ் கவுண்டமணி காம்பினேஷனில் வரும் நகைச்சுவை காட்சிகளில் அவர்கள் இருவருக்கும் ஈடு கொடுத்து மிடுக்கான தோற்றத்திலும் சிரிக்க வைத்திருப்பார். விஜயுடன் செல்வா, அஜித்துடன் ராசி போன்ற படங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்தவர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு தனது குருநாதரான கே பாலச்சந்தர் அவர்களுக்கு ஜோடியாக இணைந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். 2010ஆம் ஆண்டில் வெளிவந்த இரட்டை சுழி என்ற படத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்பு அவருக்கு அமைந்திருந்தது. இந்த நேரத்தில் ஏற்கனவே 1991ஆம் ஆண்டு ரகுமான், ரகுவரன், ரோஹிணி ஆகியோரை முன்னிறுத்தி புதிய ராகம் என்ற படத்தை சொந்தமாக தயாரித்து எழுதி இயக்கி அதற்கு தனது மகனையும் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைத்திருந்ததால் அதை மனதில் வைத்துக் கொண்டு மகன் வளர்ந்து கல்லூரி படிப்பையும் முடித்திருந்த நேரத்தில் மகனையும் சினிமாவில் கொண்டு வந்து தன்னை போலவே பெரிய ஆளாக்க வேண்டும் என்று நினைத்து மகனை கதாநாயகனாகவும் அந்த படத்தின் இசையமைப்பாளராகவும் முன்னிறுத்தி 2010ஆம் ஆண்டு நானே என்னுள்ளே என்ற படத்தை சொந்தமாக தயாரித்து எழுதி இயக்கி வெளியிட்டார். ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் தோல்வியில் முடிந்தது. இதனால் மீண்டும் மகனை வைத்து எந்த முயற்சிகளும் எடுக்காமல் அவரை இசையமைப்பாளராக ஆக்குவதில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தாராம். அதன் பலனாக ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளிவந்த மொட்டை சிவா கெட்ட சிவா என்ற படத்தில் மகன் அம்ரீஷ் இசையமைப்பாளராக ஆகும் வாய்ப்பு கிடைத்து தமிழ் திரையுலகில் ஒரு இசையமைப்பாளராக அடையாளத்தையும் பெற்றார். பிறகு தொடர்ந்து பாஸ்கர் ஒரு ராஸ்கல், சார்லி சாப்ளின் 2 போன்ற தமிழ் திரைப்படங்களுக்கும் சில தெலுங்கு படங்களுக்கும் இசையமைத்து புகழ்பெற்று ஜெயசித்ராவின் மகனா இவர் என்று பலரும் ஆச்சரியப்படும்படியாக வளர்ந்து வர ஆரம்பித்த நேரத்திலேயே மகனுக்கு பிரம்மாண்டமாக 2016ஆம் ஆண்டு திரையுலக நட்சத்திரங்கள் அனைவரையும் வரவழைத்து கோலாகலமாக மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார். மகன் திருமணத்திற்கு பிறகு மருமகள், பேர குழந்தைகள் என்று மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த ஜெயசித்ராவின் வாழ்க்கையில் பூகம்பத்தை கிளப்பும் விதமாக கடந்த 2020ஆம் ஆண்டு கணவர் கணேஷ் திடீரென்று இறந்து போக கணவரின் பிரிவை தாங்க முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். பிறகு கணவரின் பிரிவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்த ஜெயசித்ரா அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக திடீரென்று மகன் மீது மோசடி வழக்கில், அதாவது இரிடிய மோசடி வழக்கு தொடங்கப்பட்டு 2021ஆம் ஆண்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் சினிமா வட்டாரத்தில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு ஜெயசித்ரா அவர்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை உண்டாக்கியது. இதற்கு இடையில் ஜெயசித்ரா தான் சம்பாதித்த பணத்தில் சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை வாங்கி அதை இளமுருகன் என்பவருக்கு வாடகைக்கு விட்டிருந்த நிலையில் அவரோ பல ஆண்டுகளாக வாடகையே தராமல் அதை சொந்தமாக்கி கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்ட போது அதையும் விடாமுயற்சியோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து போராடி சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வீட்டையும் மீட்டெடுத்து வெற்றி கண்டிருக்கிறார். இவ்வளவு சந்தோஷங்களுடனும் மன உளைச்சல்களுடனும் மாறி மாறி சமீப காலங்களில் ஜெயசித்ராவின் வாழ்க்கையே அலைக்கழித்தாலும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் 64 வயதை கடந்துள்ள ஜெயசித்ரா மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்தில் செம்பியன் மகாதேவியின் அக்கா பெரிய பிராட்டியாக நடித்திருந்தார். சென்னை போயஸ் தோட்டத்தில் வசித்து வரும் ஜெயசித்ரா அவர்கள் 70களில் மட்டுமின்றி இன்றைக்கும் எல்லோரு மனதிலும் சிம்மாசனமிட்டு உட்கார்ந்து கொண்ட ஒரு பண்பற்ற நடிகையாக என்றுமே யாராலும் மறக்க முடியாத ஒரு நல்ல பெண்மணியாக எல்லோர் மனங்களிலும் தலைமுறைகள் கடந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதுவே ஜெயசித்ரா உடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம்.